இந்த வருஷமும் நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போட மாட்டேன், சில்வர் அண்ட் கோல்டில் நான் போட போகிறேன்னு மாறினீங்கன்னா ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே 90 கிராஸ் ஆகிடும்ன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. இன்டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இமீடியட்டாக ஒரு 5-10% ஃபால் ஆகுமானா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பிக்கப் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். 2026 முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருக்க போது, தங்கம் வெள்ளி விலை கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு எந்த அளவுக்கு சிறந்த வருமானத்தை தரப்போகுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ லாஸ்ட் இயர் வந்து தங்கம் வெள்ளி விலை வந்து பல உச்சத்தை வந்து தொட்டுச்சு சார். ஸோ 2026 தங்கத்தோட வெள்ளியோட விலை முன்னிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தங்கத்திலையும் வெள்ளியிலும் முதலீடு பண்றது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதா நீங்க நினைக்கிறீங்க? பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேஃப்னு தான் சொல்லலாம். ஏன்னா தங்கம் வந்து நமக்கு இவ்வளோ காலமாக நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து லாஸ்ட் 70 இயர்ஸாக கோல்டு வந்து இவ்வளோ பெரிய அசட்டாக மாறின டைம் லைன்லேயும் சரி ஒரு பாதுகாப்பான அசட். ஏன்னா ரொம்ப இறக்கங்கள் வராது, ஒரட்டாலிட்டி இருக்காது, அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. சில்வர் அந்தளவுக்கு இருந்தாலும் கோல்டு ஈக்குவலாக பார்க்க முடியாது. ஓரளவுக்கு இப்போ சில்வர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் எல்லாம் இருக்கிறதுனால. பட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு அசட் கிளாஸும் ஒரு பீக் போச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஷார்ட் இருக்கும், ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபால் வந்து லாஸ்ட் இயரில் இல்லாமல் ஒரேடியாக பீக் போச்சு. ஸோ எல்லா அனலிஸ்ட் யாரெல்லாம் இதை ட்ராக் பண்ணுறாங்களோ சொல்கிறது, இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சொல்கிறது எல்லாமே இந்த வருஷம் ஒரு மேபி ஒரு 15% to 20% கோல்டு இன்க்ரீஸ் ஆகலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் $95 per ounce, இப்போ $83 வரைக்கும் போச்சு. திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. $95 to $100 போகலாம் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்ன்றது தான் எல்லோரும் சொல்கிறது. ஏன்னா போன வருஷம் நடந்தது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு. பலதரப்பட்ட ரீசன், யூஎஸில் டாலர் வீக் ஆனது, ஆஸ் வெல் அஸ் டேரிஃப் இஷ்யூஸ், உலக அளவில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸு. அதனால் இந்த அளவுக்கு இன்னொன்று டாலரை விட எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் ஆர்வம் காட்டினாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி நடந்தது. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இல்லைன்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ யாரெல்லாம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்றவங்க எஸ்ஐபி மெத்தட் தான் சொல்கிறாங்க. எப்பப்பெல்லாம் ஒரு கரெக்ஷன்ஸ் ஒரு 5% ஃபால் வருது அப்படின்னு தெரியுதோ அப்போ போடலாம். ரஷ் பண்ணிவிட்டு ஏறிடுச்சு இதுக்கு மேலே எங்கே வாங்குறதுன்னு அவசரப்பட்டு போகாமல் ஒரு 5% ஃபால் வருதுன்னா கொஞ்சம் வாங்குங்க, இன்னொரு கொஞ்சம் நடக்குதுன்னா அப்போ கொஞ்சம் வாங்க. இல்லை சிம்பிள் எஸ்ஐபி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப், கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இதில் வந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15% to 20% இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆஸ் அன் அசட் கிளாஸ் கோல்டு அண்ட் சில்வரும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து 2026 வந்து பங்கு சந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? ஏற்றம் இறக்கம், வர்த்தக ஈர்ப்புகள்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேலே போகணும்னு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து 24 வரைக்கும் நடந்தது வந்து 25ல் இல்லை. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும், பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 26ல் கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா செப்டம்பர் முடிவில் தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆட்டோமொபைல் சேல்ஸ்லாம் பிக்கப் ஆகிருக்கும் அப்படின்னு நம்பர்ஸும் நல்லா இருந்தது. தீபாவளி சேல்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் டிசம்பரில் வந்து நிறைய கார் சேல்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் சேல்ஸ் நடந்தது. கவர்மெண்ட்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் கொடுக்குறாங்கன்றதுனால கண்டிப்பாக இந்த டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸை பொறுத்து தான் வந்து இந்த வருஷத்துக்கான பங்குச்சந்தை நிலவரம் தெரிய வரும். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்பர்ஸ் வைஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும், ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இருக்காதுன்றதை நம்பலாம். ஓகே சார். இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து தங்கம் வெள்ளியோட விலை வந்து அதிகமானதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டைம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் சார்? போன வருஷம் வந்து கரெக்ஷன் ஆனதுக்கு ரீசன், ப்ரைமரி ரீசன் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கம்பேர்ட் டு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகம். அது ஒரு ப்ரைமரி ரீசன். இன்னொன்று ஏர்னிங்ஸ்லாம் இன்க்ரீஸே ஆகலை. கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை ஒரு ஃப்ளாட் ரெவென்யூ தான் இருக்குது அப்படின்றது. பட் இந்த வருஷம் ஜிஎஸ்டி ரேட் கட்டு இது எல்லாமே வந்து போன லாஸ்ட் 3-4 மந்த்ஸில் நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட் பண்ணதுனால
வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். மார்க்கெட்டும் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகாததுனால அந்த ஃபார்வர்ட் பிஇன்னு சொல்லுவாங்க. அது வந்து 2021ல இருக்குது. இது வந்து போன 3-4 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மின்னு தான் சொல்லலாம். அண்ட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா அந்த இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அது வந்து இந்த வருஷம் நிறைய செக்டார்ஸ் முக்கியமாக எஃப்எம்சிஜி, பேங்க்ஸில் இது எல்லாத்துலேயும் பிக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அசெட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க பங்குச்சந்தையை பொறுத்தவரைக்கும். ஓகே சார். இப்போ வந்து புதுசா வர முதலீட்டாளர்கள் வந்து கோல்டு, சில்வர்ல வந்து முதலீடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள வந்து அவங்க கவனிக்கணும் சார்? அதிகமாயிருச்சு, இதுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் பீக்குன்னு சொல்கிறாங்களோ அது பீக் அவுட் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு தான் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 45,000 பெருசுன்னு சொன்னாங்க. கோவிடுக்கு அப்புறம் குறைஞ்சிது. மறுபடியும் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. போன வருஷம் அப்படியே லெவலில் இருந்துச்சு. இந்த வருஷம் மறுபடியும் அந்த ஒவ்வொரு டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 70, 80, 85 வரைக்கும் டச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே 90 கிராஸ் ஆகிடும்ன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. அது அந்த மாதிரி வருஷம் அந்த பீக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பீக் போகும், கரெக்ஷன் ஆகும், திரும்பி பீக் போகும். ஸோ நான் பீக்கை போயிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாதுன்ற ஒரு தாட்ஸ் வந்து நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில், டிவியில் எல்லோரும் பேசுகிறதுல பேசி தான் நம்மளால் வாங்க முடியாதுன்னு சொல்கிறோம். குறைச்சிக்கலாம். நம்மளால் 1 சவரன் வாங்குற இடத்துல 1/2 சவரன் வாங்கலாம், இல்லை 1/4 சவரன் வாங்கலாம். கோல்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒன்று அசெட் கிளாஸ். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கோல்டு வாங்குறத விட நகையாக ஜுவல்லரியாக வாங்குறது வேறு ஆப்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறது வேறு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் கோல்டு சில்வர்னு யோசிக்கிறவங்க அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பல்காக நிறைய பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் குறைச்சிக்கலாம். கோல்டு நிறைய பண்ணுறதை விட இனிமேல் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில்வர் வந்து போத் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் as well as இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் பிக்கப் ஆகிருக்கு. ஸோ அது இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நிறைய சப்ளை இஷ்யூஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோல்டை விட சில்வர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ வந்து 2026 பங்கு சந்தையில வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த முதலீட்டாளர்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் சார்? ஒன்று கண்டிப்பாக சேல்ஸ் பிக்கப் ஆகிருக்கா, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா. போன 4 குவார்ட்டரை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனர் மாதிரியான வெப்சைட் பார்க்கலாம், மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட் பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் தெரியும். எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பிக்கப் ஆகிருக்கு, ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பிக்கப் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கணுன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, கன்சம்ஷன், எஃப்எம்சிஜி மாதிரியான செக்டார்ஸ், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து எல்லாருமே டாப் 3, டாப் 5 செக்டார்ஸ் டு வாட்ச். இன்ஃப்ரா புஷ் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு சில மாதங்களில் நமக்கு பிப்ரவரியில் பட்ஜெட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். ஸோ பட்ஜெட்டில் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதும் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இன்ஃப்ரா புஷ் ரிலேட்டடாக நிறைய கொடுப்பாங்க. ஆட்டோ செக்டாருக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். பட் அதை பியூராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஜம்ப் வந்து ஸ்டாக்ஸில் தெரியும். பட் ஆனால் லாங் டேர்முக்கு அதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் அதை பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் சொன்ன பிஎஃப்எஸ்ஐ, கன்சம்ஷன், எஃப்எம்சிஜி, ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இதெல்லாம் பார்க்கலாம். பட்ஜெட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் லெவல் புஷ். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ரேட் கட்ஸ் ரேஷ்னலைசேஷன் சொன்னாங்க. நிறைய இருந்த நம்பர்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ அது செப்டம்பர் லாஸ்ட் வீக் நடந்துச்சு. அதுக்கப்புறமா பெருசாக நமக்கு டேட்டா வர்றது வந்து ஜனவரியில் தான் தெரியும். இதை பேஸ் பண்ணி பட்ஜெட்டில் வந்து புதுசாக ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு, பங்குச்சந்தை இன்னும் வளர்கிறதுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. சார் இப்போ வந்து நிறைய செக்டார்ஸ் பற்றும் வந்து சொன்னீங்க. ஸோ வந்து 2026ல் வந்து எந்த செக்டார் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும் சார்? அதை எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, ஜென்ரலாக வந்து இப்போ பிஎஃப்எஸ்ஐ சொன்னேன். அது பார்த்தீங்கன்னா இந்த 25ல் வந்து ஒரு 4 ரேட் கட்ஸ் நடந்தது. 4 ரேட் கட்ஸ் நடக்கும்போது லோன் ரேட்ஸ் கம்மியாச்சு, அப்புறமா ஹோம் லோன் ரேட்ஸ் கம்மியாச்சு, பிஸ்னஸ் லோன் கம்மியாச்சு. இது ஸ்பெசிஃபிக்காக நடந்ததுன்னா லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்களோட பேர்டன் வந்து குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிஸோட ப்ராஃபிட் அதிகரிக்கும். இன்டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஹோம் லோன் ரேட்ஸ் குறைஞ்சதுன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அது வந்து கண்டிப்பாக வீடு விற்கிறது, நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கும். இன்ஃப்ரா புஷ், ஏன்னா நிறைய வேலைவாய்ப்பு எங்கே கிரியேட் ஆகும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் கிரியேட் ஆகும். அது எது ரோடு போடுறதுலேருந்து வீடு கட்டுற ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த புஷ் வந்து நிறைய கவர்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் பண்ணது ஆட்டோமொபைல் ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்லேருந்து ஜிஎஸ்டி ப்ராக்கெட்லேருந்து குறைச்சாங்க. ஆஸ் வெல் அஸ்
நிறைய இன்சென்டிவ் ப்ரோக்ராம்ஸ், ஈவி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்க அது ரிலேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேங்க் ரிலேட்டடாக சொன்னது. கிட்டத்தட்ட 1 இயர் ஃபுல்லாக நடக்குது. அது இந்த அளவுக்கு நடக்கும்ன்றது வந்து ஒவ்வொரு டைமும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது நம்ம மணி கண்ட்ரோல் பார்க்குறோம், இல்லைனா இந்த மாதிரி சேனல்ஸ் பார்க்குறோன்னா அனலிஸ்ட்டோ இல்லை டிவிலேயோ வெப்சைட்ஸ்லேயே நியூஸ் கிடைக்கும். யார் மேகசைன்ஸில் வந்து தமிழில் நாணய விகடன் மாதிரி, இங்கிலீஷில் அவுட்லுக் மணி மாதிரி படிக்கும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இது பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்கும், ரிப்பிள் எஃபெக்டாக என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி பார்த்தா தான் நமக்கு வந்து சரி இப்போது அடுத்த 6 months to 1 year இந்த செக்டார்ஸ் மூவ் ஆகும், அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு. பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days முன்னாடி 1 week 10 days இருக்கும். சிகரெட்ஸ்க்கான டேக்ஸ் ரேட்ஸ் வந்து அதிகமாக்கிட்டாங்க. ஆக்குனா கண்டிப்பாக ரூ. 72 வரைக்கும் போகும் ஒரு சிகரெட்டோட விலை. இப்போ ரூ. 20 இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஐடிசிக்கு நெகட்டிவாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 400 மேலே ரொம்ப வருஷமாக ஐ திங்க் மோர் தென் இயர் இருந்தது. சடன்னு இறங்கி ஒரு 20-30% குறைஞ்சிருச்சு. 350s இருக்குது. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்து இந்த மாதிரி உடனே அஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் அது எவ்வளோ குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு சேல்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கும்னு தெரியும். பட் அது ஐடிசி ஆஸ் எ கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ இது உடனடி இம்பேக்ட். இது வந்து 20-30% ஃபால். ப்ராஃபிட்டும் இந்த மாதிரி 20-30% இருக்கலாம். ஸோ பேங்க்குக்கு நான் சொன்னது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அடி வாங்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓவரால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது அது வந்து என்ன நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஆஃப்செட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமாகவும் யோசித்து ஒரு செக்டார் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம சேனல்ஸ் மாதிரியோ ஆன்லைன் மேகசின்ஸு, பிளாக்ஸ் இதெல்லாம் பார்க்க ஓரளவுக்கு புரிதல் வரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட டெசிஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி சேனல்ஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு செக்டார்ஸ் டு லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவுமே வந்து நம்ம எல்லா அனலிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ்லேருந்து இந்த மாதிரி நியூஸஸ் எது அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்தால் இமீடியட்டாக ஒரு 5-10% ஃபாலோ ஆகுமானா, ஒரு பெரிய வார் வருது யூஎஸ்க்கும் சைனாக்கும், இல்லை அந்த டாக்ஸ் வந்தாலே ஒரு 5-10% மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்போனோ வரலாம். அது டெம்பரரி. பட் செக்டார் அவுட்லுக் அடுத்த 6 months 1 yearன்றது அகெயின் கவர்மெண்ட்டோட டிசிஷன் ஆஸ் வெல் ஆஸ் பாலிசி டிசிஷன் இருக்கும். ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது இருக்கும். இதெல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணோன்னு சொல்லுது. சார், இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வட்டியை வந்து தொடர்ந்து வந்து குறைச்சிட்டே இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். எஃப்ஐஐ வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. ட்ரம்ப்போட டேரிஃப் இஷ்யூ, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சார்? ரிசர்வ் பேங்க்கோட டிசிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி அஃபெக்ட் ஆகிறதுக்கு 100% ஏதோ சேஞ்சஸ் வரணும்னு தான் பண்ணுறாங்க. இப்போ லிக்விடிட்டியை அதிகப்படுத்தணும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய லோன் வேணும். அண்ட் ஹோம் லோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள பணம் உள்ளே வருது இந்தியன் மார்க்கெட் உள்ள. அப்போ அதோட இம்பேக்ட் இருக்கும். பட் ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு, எஃப்ஐஐ பணம் எடுக்கிறது, இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. இப்போ ஆர்பிஐ பண்ணுற டெசிஷன் வந்து எக்கனாமிக் பூஸ்ட்டுக்காக, ஜிடிபி க்ரோத் நடக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இதோட பாசிட்டிவ் இம்பேக்ட் எப்படி தெரியும்னா, நம்ம கம்பெனிஸோட க்ரோத் நல்லா இருக்கா, பேங்க்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வளருது, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எஃப்ஐஐ ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ நம்ம எஃப்ஐஐ பணம் எடுக்கிறாங்க, வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பற்றி கவலைப்படாமல் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் மெஷர் பண்ண முடியுமோ ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஸோ ஆர்பிஐ குறைக்கிறாங்கன்னா க்ரோத்துக்காக தான் குறைக்கிறாங்கன்றது ஈஸியாக கன்வே ஆகும். அதை தான் ஆர்பிஐயும் கன்வே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எஃப்ஐஎஸ்க்கு பாசிட்டிவாக எப்போ தெரியும்னா, கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை அடுத்த 2-3 குவார்ட்டர்ஸோட பாசிட்டிவாக அந்தந்த கம்பெனி சிஇஓஸோ பேசும்போது, வெளியில் வந்து டேட்டா பேசும்போது கண்டிப்பாக வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ பெட்டர் இயர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் அந்த மாதிரி எஃப்எம்சிஜியில் சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு பிக்கப் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஎஸ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூவில் நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே அவர் என்னென்னவோ பண்ணார். இந்த வருஷமும் வந்து ஐ திங்க் லாஸ்ட் 2-3 டேஸாக 500% டேரிஃப் போட போகிறேன், அதுக்கு நான் ஓகே சொல்ல போகிறேன் அப்படின்னும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட டேரிஃப் இஷ்யூஸ்லாம் முன்ன பின்ன எப்படி ஒன்றா அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த வருஷமும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு இறங்கிட்டோன்னா நம்ம லாங் டேர்முக்காக பார்த்தோன்னா ஈக்விட்டியில் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம் இது எல்லாமே இந்த வருஷம் இது நடக்குமா நடக்காதான்னா அதை பற்றி கவலைப்படுறதுக்கு, மார்க்கெட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் யோசிக்கணும்.
ஆஸ் அன் இன்வெஸ்டர் இந்த வருஷம் உங்கள் சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சார் இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறீங்க இந்த வருஷம் வந்து கோல்ட் ரேட் வந்து கம்மியாகும், ஷேர் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட பார்வையாக எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்வீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அகைன் இது வந்து கேரண்டீடாக எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் எப்படி இருக்கலாம், அவுட்லுக் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இயர் எண்டில் இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஏன் இந்த அவுட்லுக் எப்படி சொல்கிறோன்னா, போன வருஷம் கோல்டு அண்ட் சில்வர் அதிகமானதுனால இந்த வருஷம் அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வராதிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் இல்லை ஒரு 3-4% 5% தான் இருந்துச்சு. அப்படி இருந்தனால இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரேட் கட்ஸு, பட்ஜெட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறது. ஸோ இந்த எதிர்பார்ப்பை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்கிறோமே தவிர, இது ரெக்கமெண்டேஷனோ இந்த செக்டார் கண்டிப்பாக இதுதான் மேலே போவோம் அப்படின்னு யாருமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நடக்கிறதுனால இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ போன வருஷம் இப்படி இருந்ததுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோவில் இனிமேல் கோல்டு அண்ட் சில்வர் வாங்காதீங்கன்னு சொல்ல, வாங்கினீங்கன்னா எஸ்ஐபி மாடலில் போங்க. ஸோ தட் ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம சொல்கிறோம். இதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து மேபி ஒரு 10-15 ஒரு மேக்ஸ் 20% மேலே ஏறுச்சுன்னா அது ஒன் வே அப்வர்டு, அது இன்னும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இந்த வருஷமும் கோல்டு சில்வர் அதிகமாச்சுன்னா அடுத்த வருஷம் அதோட ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கரெக்ஷனும் அந்தளவுக்கு ஸ்டீப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஒரு வருஷம் அதிகமாகிடுச்சு. ஸோ காஷியஸாக இந்த வருஷம் கோல்டு அண்ட் சில்வர் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 15-20%க்கு விட கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த கோல்டு அண்ட் சில்வரில் பண்ணலாம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் பண்ணுறீங்க, எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், வந்து இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தான் இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு சார். இன்னும் வந்து கிட்டத்தட்ட 12 மாதங்கள் இருக்குது. ஸோ முதலீட்டாளர்கள் இந்த 12 மாதத்துக்கு வந்து அவங்க மைண்டில் என்னென்னலாம் வச்சுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். பாஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேணாம். என்னோடய ஃப்யூச்சர் கோல் என்ன, ஃப்யூச்சர் கோலுக்கு ஏற்ற மாதிரி நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நடுவில் வந்து ஷார்ட் டேர்ம் நாய்ஸஸ், இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம். நான் 5 வருஷத்துக்கு நான் போட போகிறேன்னா 5 வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு போடலாம். கம்பெனிஸ் பிரச்சனை, டைரக்ட் ஈக்விட்டின்னா நிறைய அனாலிசிஸ் பண்ணணும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு கண்டினியூஸாக போடுங்க. ஏன்னா நீங்கள் போட்ட ஃபண்டும் பக்கத்தில் பியர் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். ஆஸ் அ பியர் வந்து எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸு இல்லைனா ஒரு 2-3% வேரியேஷன்ஸ் தான் இருக்குன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். போன வருஷம் பெருசாக இல்லை, இந்த வருஷமும் நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போட மாட்டேன், சில்வர் அண்ட் கோல்டில் நான் போட போகிறேன்னு மாறினீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டில் கரெக்ஷன் வரும். ஒரு 6 months 1 year டவுன்லையும் பெரிய கரெக்ஷன் வரும்போது ஈக்விட்டியில் கோட்டை விட்டுருப்பீங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2020 முதல் 3-4 வருஷம் ஈக்விட்டி ஏறிச்சு, அடுத்த 1-1.5 வருஷம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஏறிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னா அங்கே என்ட்ரி கொடுக்கணும். வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப பீக் அவுட் ஆகுது தெரியுது, ஓரளவுக்கு புரியுதுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். இந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாது, எதுவுமே தெரியல அப்படின்னா உங்கள் $100 வந்து ஒரு பர்சன்டேஜ் 15-20% கோல்டு அண்ட் சில்வர் அலோகேஷன் எம்எஃப்ல வச்சுக்கோங்க. $100 போடுறீங்கன்னா $15-20 கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. மீதியை வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அலோகேட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகே சார், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து 2026 வந்து முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருக்க போகுது, கோல்டு சில்வரில் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரம்ப்போட டரிஃப் இஷ்யூ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வரப்போகுது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு முதலீட்டாளர்களாக இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த வீடியோ எதை பற்றி வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.